என்ன புருஷன் இறந்து 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு புருஷனை தேட ஆரம்பிச்சிட்டியாமே? பாக்குறதுக்கு அப்பாவி பொண்ணு மாதிரி இருப்ப, ஆனா நீ எப்பேற்பட்ட கில்லாடி. ஊர்ல இருக்கும்போது டாக்டர் போஸ உன் வலையில விழ வச்ச, ஜெயில இருக்கும்போது ஜெயிலருக்கு வலை வீசின. அவன் போனா இவன், இவன் போனா இன்னொருத்தனா. ஆனா மொத்தத்துல நீ பெரிய கில்லாடி தாண்டி. போஸ முதல்ல நான் காதலிச்சேன், அவனை உன் பக்கம் திருப்பிக்கிட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எனக்கு கிடைக்காதது இன்னொருத்துக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினேன். இப்ப மறுபடியும் நான் ஆசைப்பட்ட ஷியாம நீ அடையணும்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த முறையும் நான் ஷியாக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம போயிட்டேன். ஆக்சுவலா உன்கிட்ட என்னடி இருக்கு? ஆம்பளைங்களை வளைச்சு போடுற அளவுக்கு டேலண்ட் அப்படி என்ன தாண்டி உன்கிட்ட இருக்க? போதும், என் வழியில குறுக்கிடாத. அப்புறம் உன்னை அழிக்காம விட மாட்டேன். உன்னையும் அந்த ஜெயிலரையும் அந்த குடும்பத்தையும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அந்த போஸ் குடும்பத்தையும் எல்லாரையும் நான் சர்வநாசமாக்கிடுவேன். இன்னும் என்கிட்ட என்ன மிச்சம் இருக்கு? எப்பவோ என்னோட கனவுகள், ஆசைகள், கடவுள் மாதிரி இருந்த என் புருஷன், என் 100 ஆண்டுகால வாழ்க்கை எல்லாத்தையுமே சாம்பல் ஆக்கிட்டியே. என்ன உன் பசி அடங்கலையாக்கா? இருந்தா கூட உனக்கு புத்திய வரலையே. இன்னும் கூட நீ என் வழியில வந்துட்டே இருக்கியே. இந்த உயிர் இல்லாத போனதுக்கு எப்பேற்பட்ட ஆசைகளோ உணர்வுகளோ இல்ல. அட்லீஸ்ட் என்ன இப்படியே வாழவாவது விட்டுடு. ஏய், நீ இப்படியே வாழ்ந்திருந்தா உன்னை நான் விட்டு வச்சிருப்பேன். ஆனா மறுபடியும் நீ என்னோட ஆசையை குழி தோண்டி போதைக்கணும்னு நினைக்கிறேன். இப்பவும் என் கல்யாணத்துல நீ தான் தடையா வந்து நிக்கிற. அதனாலதான் உன்னையே இல்லாம பண்ணிடுறேன். உன்னை வேணும்னு நினைக்கிற எல்லாரையும் ஒண்ணு இல்லாம அழிச்சிடுவேன். நான் யாருக்கும் எப்பவும் அந்த மாதிரி துரோகம் பண்ணதில்ல. என்ன உன் கூட ஒப்பிட்டு பாக்குறியா? ஆஃப்டர் ஆல் சாதாரண மண் பொம்மை நீ. படிப்புல, அழகுல, அந்தஸ்துல, புகழ்ல எதுலயுமே நீ எனக்கு ஈடாக மாட்ட. அப்பேற்பட்ட உன்னால என் கல்யாணம் நின்னு போற நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப நான் யாருன்றத காட்டுறேன். இந்த தேவயானினா யாருன்னு. Be careful. போஸ நான் காதலிச்சேன். அவனை உன் பக்கம் திருப்பிக்கிட்ட, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினேன். தாத்தா அனுபவத்துல சொல்றாரு, அவரோட பொண்ணு விதவையானதுக்கு அப்புறமா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாருன்னு எனக்கு தாமா தெரியும். உன் முடிவை அவர் கையிலேயே விட்டுருமா. எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருப்ப? நூல் அருந்து போச்சுன்னா காத்தாடி எந்த பக்கம் போகும்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க கவலைப்படுறோம். என்னோட பையன் ஷியாம்
மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். மீனா, அம்மாடி மீனா, என்னமாச்சு? ஏன் அழற? என்னம்மா, என்னாச்சு? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? என் நரம்பு அருந்து விழுந்தாலும் சரி, என் வாயை கட்டி போட்டாலும் சரி, இந்த வார்த்தை என் வாயில இருந்து வர மாதிரி செய்யுங்க டாக்டர் சார். தாத்தா, ஜெயிலர் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆமா மீனா, இது கனவா நிஜமா? அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கால்லப்பா, அதான் அந்த அம்மனே இவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கா. அம்மாடி மீனா, எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. இப்பதான் என் பையனோட ஆத்மா சந்தோஷமா கடவுள்கிட்ட போய் சேரும். அம்மா, உன் மனசை மாத்துறது அந்த கடவுளால கூட முடியாதுன்னு நினைச்சம்மா. ஆனா கடவுள் இருக்காருமா, கடவுள் இருக்காரு. உன் மனசுல மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. இன்னும் எதுக்குப்பா யோசிக்கிறீங்க? இந்த நல்ல நேரம், முகூர்த்தம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எதுவும் வேண்டாம். நம்ம மீனாவை கல்யாணம் பண்றேன்னு அந்த பையன் சொன்ன நேரத்துல இருந்து நல்ல நேரம் தான்ப்பா. எந்த நேரத்துல இந்த கல்யாணத்துக்கு நம்ம மீனா ஒத்துக்கிட்டாலோ அப்பவே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுப்பா. இனிமே எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இனிமே கல்யாணத்துக்கு வேண்டியதை ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சுபசிய சீக்கிரம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன எதுக்காகமா லேட் பண்ணணும்? உடனே போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வாமா, முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். வா. அம்மணி மீனா, இனிமே உனக்கு நல்லதே நடக்கும்மா, நல்லதே நடக்கும். வணக்கம்மா. வணக்கங்கய்யா. வீட்ல ராஜி இல்லையா? இருக்கம்மா. ராஜி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாமா ராஜி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சொல்லுங்கம்மா. சந்திரையா, நாளை காலையில 10 மணிக்கு அம்மன் கோயில்ல மீனாவுக்கு கல்யாணம். அப்பா, அக்காக்கு கல்யாணம். நல்லா இருக்கும் கூத்து. யாரோ ஒரு கல்யாணத்துக்கு வரைஞ்சு கட்டிட்டு வந்திருக்காங்க போல. நீ என்னடி ராஜி அதுக்கு துள்ளி குதிச்சிட்டு இருக்கா? அதனாலதான் தேவையில்லாதவங்க கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றேன். கல்யாணம் எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்கம்மா? 10 மணிக்குன்னு சொல்லிருக்காங்க. மீனாவுக்கு நீங்க போட்ட நகையும் நான் போட்ட நகையை விட அவங்க அதிகமா 20 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவளை தேவையில்லாம பேசினவங்க வாயை மூடுற அளவுக்கு நல்ல புருஷனும் அம்மா மாதிரி பாசமா பாத்துக்கிற மாமியாரும் கிடைச்சிருக்காங்க. உங்க மீனா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. இனிமே நம்ம மீனாவை பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. உங்களை விட நல்ல அத்தை இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. தாயில்லாத என் பொண்ணுக்கு தாயா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்க. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறீங்க. அடேங்கப்பா, இனிமே உன்னை எங்க பிடிக்க முடியும்?
உன் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கே பாலா போன சம்பந்தம். இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் இல்லாதவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு தெரியல. ஒரு விதவையோட கல்யாணத்துக்கு இன்னொரு விதவை வந்து கூப்பிடுறது நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்ன, அவுத்த விட்ட கால மாதிரி ஓடு. வாயமுடி, யார பத்தி பேசுறேன்னு தெரியுமா? பாரதிய மாவை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? நீங்க எல்லாம் ஒரு மனுஷியா? இங்க பார், போதும் நிறுத்தியா? என்ன நடு ரோட்ல நிறுத்தி வச்சு பல்ல உடைக்கிறேன்னு சொன்னவ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சா? மருமகளுக்கு கல்யாணமா கல்யாணம், மகன் பொண்டாட்டிக்கு விரும்பினவன் கிடைச்சிட்டான்னு ஒரே அடியா எகிரி குதிச்சுட்டு இருக்கா. சொல்றதுக்கு இவளுக்கு அசிங்கமா இல்லனாலும் கேக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏதோ சீதாராமன் கல்யாணத்தை பார்க்க வாங்கன்னு சொல்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட வந்துட்டாலாம். இங்க பார், சொல்லி அவகிட்ட இந்த வீட்டு ஈ காக்கா கூட அவ கல்யாணத்துக்கு வர மாட்டான்னு சொல்லு. சந்திரையா, அவங்க அங்க வரணும்னு அவசியம் இல்ல. சொல்லி அவகிட்ட இந்த வீட்டு ஈ காக்கா கூட அவ கல்யாணத்துக்கு வர மாட்டான்னு சொல்லு. சந்திரையா, அவங்க அங்க வரணும்னு அவசியம் இல்ல. நீங்களும் ராஜீவ் வந்தா போதும். இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்க யாரும் அந்த கல்யாணத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, மனசு சுத்தம் இல்லாதவங்கள விட மனசார வாழ்த்துறவங்க வந்தா போதும்னு சொல்லுங்க சந்திரையா. நீங்க கண்டிப்பா வந்துருங்க. சரிங்கம்மா, கண்டிப்பா வரோம். அப்ப நான் கிளம்புறேங்க. தம்பி, அட்சதை எடுத்து கணபதி மேல போடுப்பா. ஓம் தேவீம் வாசமதரியந்த தேவா ஸ்தாம் விஸ்வரூபா பசோபதந்தி ஸ்தாராமந்திரேஷு மூர்ஜந்தஹான தேனுர்வாகஸ்மான பதசுலேதும் த்யாயாமி தியானம் சமர்ப்பயாமி ஆவாஹயாமி ஆவாஹனம் சமர்ப்பயாமி. தம்பி, கணபதிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. சர்வ சித்தி பிரதாகாரமும் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹ. அம்மா, கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. ஆஸ்தயம் அர்க்கம் சமர்ப்பயாமி ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹ. நீ ஏண்டி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சரி, மீனா ரெடி ஆயிட்டாளன்னு பாத்துட்டு வா. அடேங்கப்பா, அந்த அம்மா ரெடி ஆகிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகுமா என்ன? என்னமோ அவ போட்டுட்டு ரெடி ஆகிறதுக்கு 1008 நகை இருக்க மாதிரி சொல்றீங்க. ஏதோ 1-2 இருக்கும். அவளும் அவ மூஞ்சியும். இங்க வாடி, இங்க வா. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ வாயை திறந்தா உனக்கு மரியாதை இருக்காது. அடேங்கப்பா, அந்த மருமக இன்னும் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கல. போக போக இன்னும் எனக்கு என்னெல்லாம் மரியாதை கிடைக்க போதோன்னு எனக்கு தெரியல. போதும் உன்னோட ஓவர் ஆக்ஷன்லாம். தெரியாம தான் கேக்குறேன், உன் மருமகிட்ட அப்படி என்ன இருக்கு? சொத்தா, அழகா, ஆடம்பரமா? அட்லீஸ்ட் நாத்ரார் சீருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கில்ல. ஏதோ யாரையும் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்றீங்க. அது ஒரு கல்யாணம், அவ ஒரு மருமக, நீ ஒரு மாமியார், நானும் ஒரு நாத்தனார். ஏய், சத்தம் போடாதடி. நாத்தனார் சீரா உனக்கு என்ன வேணும் கேளு. கார் வேணும், வாங்கி தரியா? தேனுர்வாகஸ்மான பதசுலேதும் அயமூர்த்த சுமுகூர்த்த அஸ்து யாதேவி சர்வமங்கல லாவஸ்தே சாம்ஜேஸ்தே சங்கிருதஸ்தே ஷாபரா. அம்மா, சீக்கிரம் கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. அப்படின்னா கார் வாங்கி தர மாட்டியா? ஐயோ, வாயை மூடுடி. நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி அழுதா நல்லா இருக்காதுடி. ஏய், நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவேன். வெளிய தள்ளுவேன், நல்லா தள்ளுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். முன்னாடி வந்தவளை விட பின்னாடி வரவதான் ரொம்ப அழகா. போதும், உன் மருமகளை இப்பவே கொண்டாடாத. நானே போய் தொலைகிறேன். ஏய், சுமித்ரா, மீனாட்சியை கூட்டு வாமா. ஏதோ கூட்டிட்டு வரேன், இப்ப வந்துடுறேன். முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. மீனா,
என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வாமா வா. வாக்கா. பொண்ணு மாப்பிள்ளைய அச்சதே போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க.